சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறீர்களோ, சத்தியமுள்ள சபையில் உறுதியான அங்கமா இருக்கிறீர்களோ, அப்பவே உங்க லைஃப் பெட்டராக ஆரம்பிச்சிருது, வாழ்க்கை பெட்டராக ஆரம்பிச்சிருது. பிசாசுக்கு நல்லா தெரியும், இவங்க உபதேசத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சத்தியத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அதுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவங்க குடும்ப லைஃப் சூப்பர் ஆயிரும், திருமண வாழ்க்கை பெட்டர் ஆயிரும், பிள்ளைகள் வாழ்க்கை சிறப்பாயிரும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுரும், ஆரோக்கிய வாழ்க்கை பெட்டர் ஆயிடும். இந்த உலகத்துல எல்லா விதமான நன்மைகளையும் அனுபவிக்கிற ஒரு இடத்துக்கு வந்துருவாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். பாருங்களேன், கரெக்டா அங்க கை வைக்கிறான். எங்க ஆலயத்தின் மேல் வாஞ்சையா இருப்பதை, நாடுவதை, தேடுவதை என்ன பண்றான்? ஒரு அலட்சியத்தை ஏற்படுத்த வச்சிடறான், ஒரு அலட்சியத்தை ஏற்படுத்த வச்சிடறான். இது இன்னைக்கு மட்டும் இல்ல, 1ஆம் நூற்றாண்டு சபைக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சாம். பாருங்களேன், எபிரேயரின் ஆக்கியோன் சொல்றாரு பாருங்க. எபிரேயரின் ஆக்கியோன் சொல்றாரு, எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரமாயிருக்கக்கூடிய சபையாகிய நாம், சொல்லுங்க பார்க்கலாம், நாம தான் சபை. சொல்லுங்க சொல்லுங்க, நாம் சபை. என்ன சபை? இயேசுவின் சரீரமாகிய சபை. இந்த சபையாகிய நம்ம அனைவரும் சபைக்கு கூடி வருவது தேவ சித்தமாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நிறைய பேருக்கு இதுக்கு புரியல பாருங்க. நானே சபை, எனக்கு எதற்கு சபை அப்படின்ற மாதிரி ஆயிடுறாங்க. இல்ல இல்ல, வசனம் அப்படி சொல்லல. நம்ம சபை தான், கிறிஸ்துவின் சரீரம் தான். ஆனா நம்ம கூடி வர்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு பாருங்களேன். அப்படி கூடி வர்றது, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கூடி வாழ்ந்தாலே கோடி நன்மை என்றால், கூடி ஆராதித்தால் கோடாகோடி நன்மை, கூடி ஆராதித்தால் மில்லியன் கணக்கு நன்மை தேவன் அதுல வச்சிருக்காரு பாருங்களேன். அல்லேலூயா. அப்ப என்ன பண்றான் பிசாசு? என்ன பண்றான்னா, அந்த கூடி வருதல தடுக்க பார்க்கிறான். ஆனா தேவன் எப்படி சொல்றாரு பாருங்க, அவருடைய வசனம் எப்படி சொல்லுது பாருங்க, வார்த்தை எப்படி சொல்லுது பாருங்க. சபைக்கு கூடி வருதலா வாரத்துல எப்பயாச்சும் போய்க்கலாம், இல்ல மாசத்துல 2 வாரத்துக்கு ஒரு முறை போய்க்கலாம், இல்ல மாசத்துல ஒரு முறை போய்க்கலாம், இல்ல கொஞ்சம் தாமதமா போய்க்கலாம், இல்ல 2 மாசத்துக்கு ஒரு முறை போய்க்கலாம், 4 மாசத்துக்கு ஒரு முறை போய்க்கலாம். போனா போலாம், போலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல பாருங்க வசனம். வசனம் எப்படி சொல்லுது பாருங்க, சபைகளாகிய நாம் சபைக்கு கூடி வருகிறதை சிலர்லாம் விட்டுறாங்களாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து கேளுங்க, எங்க உங்க அப்பா எங்க, உங்க அம்மா எங்க, உங்க ஆத்துக்கார எங்க, ஆமா உங்க மனைவி எங்க, உங்க பிள்ளைங்க எங்க? அவரா, அதுவா, இல்ல ஜோடி இல்ல. நிறைய பேர் சிங்கிளா தான் வந்திருக்கோம். ரொம்ப அபூர்வமா முழு குடும்பமா நம்ம வந்திருக்கோம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஒரு விருந்துனா பாருங்க, குடும்பமா போவோம். பிசாசு ஒண்ணும் பண்ண மாட்டான். ஏதோ நமக்கு ஒரு வரவு கிடைக்க போகுது அப்படின்னா, ரேஷன் கார்டுல எத்தனை பேர் இருக்கு? 4 பேர் இருக்கு. 4 பேரை வந்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 4000 ரூபாய் கொடுக்குறோம். குடும்பமா போவோம் பாருங்க. அங்க எந்த தடையும் வராது, பிசாசு தடுக்கவே மாட்டான். கம்பெனில பூஜை போடுறோம், ஆயுத பூஜை, குடும்பமா கூட்டுவாங்க, எல்லாருக்கும் பொரி உருண்டை கொடுக்குறோம். முதல்ல போய் குடும்பம் போய் நிற்கும். எல்லாத்துக்கும் குடும்பம் போவோம் பாருங்க. ஆலயம்னா வராது. ஏன்னா பிசாசுக்கு ஒரு தந்திரமான விஷயம் தெரியும். இங்க வந்தா உங்க லைஃப் பெட்டர் ஆயிரும், உங்க பிள்ளைங்க வாழ்க்கை பெட்டர் ஆயிரும், உங்க குடும்ப வாழ்க்கை பெட்டர் ஆயிரும், உங்க திருமண வாழ்க்கை பெட்டர் ஆயிரும், உங்க மன சமாதானம் சிறந்த ஒரு சமாதானமா அது மாறிடும். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை இங்கே பிரசங்கிக்கப்படுகிறது. இங்க உலக கதை, ஊர் கதை, கட்டுக்கதைய பேசல, சத்தியத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. சத்திய வார்த்தை தான் வெளிச்சம். இருள் நிறைந்த இந்த உலகத்துல அவருடைய வார்த்தை தான் வெளிச்சம். அந்த வெளிச்சம் தான் நமக்கு வாழ்க்கையினுடைய பாதையை காண்பிக்கும், கால்களுக்கு தீபமா இருக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதனால கரெக்டா அங்க கையை வச்சு நான் பண்றேன்னா, சபை கூடி வருதலையே என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, ஒரு அலட்சியத்தை, அதில் இருக்கக்கூடிய ஒரு விலையேற பெற்ற ஒரு சீரியஸ்னஸ் தனத்தை அவன் எடுத்துடுறான் பாருங்க. எடுத்துட்டு என்ன பண்றான், ஒரு அக்கறையற்ற பொறுப்பற்ற ஒரு நிலையை ஏற்படுத்திடுறான் பாருங்க. ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு,
அப்படி இருக்கக்கூடாது. அப்படி ஒரு நாளும் இருக்கவே கூடாது. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு கூடி வருகிற நேரமா என் கால் வீட்டில் இருக்கக்கூடாது, என் கால் கம்பெனில இருக்கக்கூடாது, என் கால் கடத்தெருவில் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்தில் என் கால்கள் நிற்க வேணும். நம்ம பெட்டர் ஆகணும். பாருங்களேன், ரட்சிக்கப்பட்டுட்டோம், இன்னும் அப்படியே அதே குறையோடு நம்ம இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் லேட்டாக வரவங்களா இருந்திருப்போம், இல்லை மாசத்துல 2 வாரம் 3 வாரம் வரவங்களா இருந்திருப்போம். அதெல்லாம் திருத்திக்கணும். பாருங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாம் மாத்திக்கணும், திருத்திக்கிட்டு பெட்டர் ஆயிட்டு. எப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, தவறாம வரணும், சரியான நேரத்துக்கு வரணும். பைபிள் அப்படிதான் சொல்லுது. சில பேர் அந்த கூடி வருதலையே விட்டு விடுகிறார்கள். நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வீட்டுக்கு போனவொன்னு உங்க வீட்டுக்காரிட்ட சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, புத்தி சொல்லுங்க. என்ன புத்தி சொல்லுங்க? சபைக்கு கூடி வரத விட்டுறாதீங்கன்னு சொல்லுங்க. புத்தி சொல்ல கடவோம், நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களே அவ்வளவாய் புத்தி சொல்ல கடவோம். நான் பாருங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி 15 வயசுக்கு முன்னாடி ஒரு 13-14 வயசு இருக்கும். வீட்டில் ஒரு பாத்ரூம் இருக்கும், டாய்லெட் பாத்ரூம் இருக்கும். எல்லாரும் அதை தான் யூஸ் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை ரஷ் அவர். அப்போ முதல்ல போய் குளிச்சுட்டு வருவாங்க, அப்புறம் அம்மா குளிச்சுட்டு வருவாங்க, அக்கா தங்கச்சி. நான் சொல்றது, எல்லாரும் குளிச்சுட்டு சர்ச்சுக்கு போங்க, கடைசியாக நான் குளிச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டு வீட்டை பூட்டு போட்டு நான் வரேன். நான் என்ன பண்றது தெரியுமா? எல்லாரும் குளிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா தாப்பால் போட்டு, அப்போ வீட்டில் ஒரு டேப் இருக்கும், டேப் ரெக்கார்டர். இப்பெல்லாம் இல்லை, டேப் ரெக்கார்டர், டேப் போட்டு அதில் ரேடியோலாம் இருக்கும் பாருங்க. ரேடியோ சினிமா பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறது. அங்கே சர்ச்சில் ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் நம்ம குடும்பம் வாங்க இங்கே வீட்டில் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி, அதுக்கப்புறம் 1/2 hour 1 hour பொறுத்து பொறுமையாக போய் டவுல் கட்டிட்டு போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே ஸ்டைலாக அப்படியே போகிறது. இது எங்கள் அப்பா பார்த்துட்டு தான் இருந்தார் ரொம்ப நாளா. ஒரு நாள் சர்ச்சுக்கு போகிற மாதிரி போயிட்டு பாதிலே வந்து கதவு தட்டினா டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். வச்சாரு பாருங்க ஒரு அடி. அன்னைக்கு திருந்த நாள் தான். பக்கத்துல பார்த்து சொல்லு, எங்க உன் பையன், எங்க உன் பொண்ணு, எங்க இன்னைக்கு போய் உன்னை வைக்கிறீங்க, வச்சு செஞ்சு. அல்லேலூயா. ஆமா, இல்ல இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம் இருக்கு, அதை விட முக்கியமானது கர்த்தருடைய ஆலயத்துல இருக்கு. அல்லேலூயா. இது பிசாசு பண்ற ஒரு மாய காரியம் பாருங்களேன், தந்திரமான ஒரு வேலை பாருங்களேன். யாருக்குமே கொடுத்துடக்கூடாது பாருங்களேன். அதனால என்ன பண்ணணும்? விட்டுறக்கூடாது. புத்தி சொல்லணும். குழந்தைகளுக்கு புத்தி சொல்லணும், பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லணும், கணவருக்கு புத்தி சொல்லணும். எவ்வளவுதான் சொல்றது? சொல்லிக்கிட்டே இருங்க, தினமும் சொல்லுங்க, கூப்பிட்டுட்டே இருங்க. இங்க சொல்லி சொல்லி அழுதுட்டேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இவ்வளவு காலமா சாப்பாடு சாப்பிடுறீங்களே, சலிச்சு போயிட்டீங்களா? பக்கத்துல பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து சாப்பிடுறீங்க, தின்னு 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 சோத்தால அடிச்சு அடிச்சு சலிச்சு போயிட்டோம். பைபிள் சொல்லுது, புத்திமதி சொல்றதுல சலிச்சு போயிடாதீங்க. சபை கூடி வருதலை பத்தி சொல்றத பத்தி என்ன பண்ணாதீங்க, சலிச்சிடாதீங்க. சலிக்காம உங்கள் ஃபேமிலிக்கு, உங்க அப்பாவுக்கு, உங்க அம்மாவுக்கு, கூட பிறந்தவங்களுக்கு, பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் நிச்சயமாய் நீங்கள் சொல்லக்கூடிய புத்திமதி வெளிப்பட ஆரம்பிக்கும் பாருங்க. அல்லேலூயா. ஆமா, ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து நான் சபையில விசுவாசியா இருந்த நாள் வரைக்கும் நான் சொல்றேன் பாருங்க, ஒரு சண்டே நான் மிஸ் பண்ணது கிடையாது, ஒரு சண்டேவும் லேட்டா போனதே கிடையாது. நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வீடு திருவொற்றியூர்ல இருக்கும், சர்ச் பொர்ஷவாக்கத்துல இருக்கும். வீட்டுல இருந்து பஸ் ஸ்டாண்டு போறதுக்கே 3/4 மணி நேரம், பஸ் ஸ்டாப்ல ஒரு 1/2 hour நிக்கணும். திருவொற்றியூர் டு பொர்ஷவாக்கம் வர்றதுக்கு 1 hour மேல டிராவல் பண்ணணும். யோசித்து பாருங்க, அப் அண்ட் டவுன் எவ்வளவு நேரம் ஆகும்னு. ஆனா ஒரு நாள் கூட ஆலய ஆராதனைக்கு தாமதமா போனதே இல்லை. நான் சொல்றேன், கர்த்தரை எல்லா விதத்திலும் கனப்படுத்தினபடினால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான். நீங்க ஆசீர்வதிக்கப்படணுன்றதுக்காக தான் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. நீங்க, உங்க பிள்ளைகள், உங்கள் குடும்பம் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப கூடி வருதலை விட்டுறவே கூடாது பாருங்க. சில பேர்லாம் ஃபிக்ஸ் பண்றாங்க, இந்த சண்டே வந்துட்டோம், அடுத்த சண்டே வேண்டாம், அதுக்கு அடுத்த சண்டே வந்துருவோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அடுத்த வாரம் நான் உங்களை பார்க்கணும். சிஸ்டர், பிரதர், உங்களை மட்டும் இல்லை, உங்க ஃபேமிலியே பார்க்கணும். நாள்ல கர்த்தாதி கர்த்தரையை பார்க்கிறாரு பாருங்க. நீங்க பாருங்க, உங்க லைஃப் எப்படி பெட்டர் ஆகுறது நீங்க பாருங்க.
சிறப்பாகிறது பாருங்க. கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடாய் உன்னுடைய குடும்பமும் உன் பிள்ளைகளுடைய குடும்பமும் இருக்கும். எத்தனை புசல் காற்று வந்தாலும் மோதினாலும் உன் குடும்பம் ஒரு நாளும் இடிந்து விழாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையால கட்டப்படுகிற வீடு கண்மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடா இருக்கும். எத்தனை பேர் நம்ம ஆமென் சொல்றோம்? கரங்களை உற்சாகமா தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு கண்மலையின் மேல் கட்டப்பட்டதாய். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு நமக்காகவும் ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு சர்ச்சுக்கு வராத நம்ம ஃபேமிலிக்காக ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, நான் இங்க வந்திருக்கிறேன், என் ஹஸ்பண்ட் இங்க வரல. ஆண்டவரே, நான் வந்திருக்கேன், என் ஒய்ஃப் இங்க வரல, எங்க அண்ணா வரல, எங்க தம்பி வரல, எங்க அப்பா வரல, எங்க அம்மா வரல. ஆண்டவரே, என் பிள்ளைகள் வரல, என் பேர பிள்ளைகள் வரல. இன்றைக்கு கர்த்தர் கிரியை செய்வீராக. என் சொந்த பந்தங்கள் இன்னும் ஆண்டவரே உம்மை தேடாமல் இருக்கிறார்கள், நீர் கிரியை செய்வீராக. இவ்வளவு பேர் இருக்கும், சத்தமே இல்லையே. அல்லேலூயா. கொஞ்சம் வாய்களை திறங்க பார்க்கலாம், கொஞ்சம் வாய்களை திறங்க பார்க்கலாம். தேவ பிள்ளையே, நீ அலட்சியமா எண்ணி விடாதே. உன் பிள்ளைகள், உன் குடும்பத்தார் ஆலய கூடி வரவை நிறுத்த நிறுத்த மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள் பிசாசு அவருடைய வாழ்க்கையை மாற்றி சிதைத்து விடுவான். அவர்கள் பாதிப்பு உன்னுடைய பாதிப்பாய் மாறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஆவியானவர் இன்றைக்கு உன்னோடு கூடவே பேசுகிறார். உன்னோடு கூட சேர்ந்து உன் குடும்பத்தாரும் நித்திய ஜீவ நன்மையை பெற்றுக்கொள்ள. 2 கரங்களை உயர்த்தி கொஞ்சம் நல்ல சத்தமா, பிரதர் சத்தம் போதாது, கொஞ்சம் வாய்களை திறந்து, சிஸ்டர் சத்தம் போதாது, கொஞ்சம் வாய்களை திறந்து, ரட்சிக்கப்படாத, இன்னும் ஆலயத்துக்கு வராத, ஆலய ஆராதனை கூடி வரவல அலட்சியமா இருக்கிற பிள்ளைகளுக்காக எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி நம்ம ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. ஓ, இறங்குவீராக, இறங்குவீராக, இறங்குவீராக. கூடி வருதலை விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் ஓ நீர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, கிரியை செய்வீராக. தேவனே, கிரியை செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கிரியை செய்யும் பரிசுத்த ஆவியானவரே, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல ஆண்டவர் எங்கள் குடும்பத்தார் ஒரு நாளும் ஒருபோதும் விட்டு விடாதபடிக்கு இன்றைக்கு ஆழமான ஒரு கிரியை நீர் நடப்பிப்பீராக. நன்மையான கிரியை நீர் செய்வீராக. நலமான திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்.